ரீசெண்டாக ப்ரோசன் மாலில் இருக்க டோவோ ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ இது சில்லி பெப்பரி, இது வந்து புது டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. இது பேர் என்னன்னா கிராவெலிஷியஸ் பக்கெட் சிக்கன். பார்த்தா ரெண்டு ஒரே மசாலா மாதிரி இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அதை போட்டாங்களான்னு தெரியல. ஸோ இதோ டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அது சாஸியாக தான் இருக்குது, பட் இதே லைட்டாக போட்டுக்கலாம். பரவாயில்ல, திக்காக இல்லை இந்த சாஸு. ஸோ மேபி கிராவெலிஷியஸ்னால் கிரேவியோட மாதிரி சமசமன்னு இருக்கும் போல். எனக்கு ஏதோ வீட்டில் வச்ச குழம்பு சிக்கன் மாதிரி, கிரேவி சிக்கன் மாதிரி டேஸ்ட் வருது. பட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சாப்பிடவா இவ்வளோ தூரம் வந்தோம்? நைஃப்லாம் கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுக்கு. நைஃப் இல்லை, சிசர். லைட்டாக அழுத்திட்டு சிசர்லாம் கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுக்கு. பட் ஆக்சுவலி இங்கே வந்து அந்த ஃபயர் ஃப்ளேம் பண்ண இருடா டயலாக் பேசிக்கிறதா. ஆக்சுவலி இங்கே வந்து அந்த ஃப்ளேம் பண்ணல, ஏன்னா வந்து மாலில் இருக்கனா பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. பட் பரவாயில்ல. ஸோ இந்த சிசரை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். கையில் பிடிச்சா வந்துக்குமான், பட் கட் பண்ண கொடுத்ததுனால பரவாயில்ல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. ஏன்னா நேற்று சமைச்சது இன்ஃபியூஸ்டு. ஒருத்தர் விஷால் ஆல்ரெடி மட்டே ஆகிட்டான். வீட்டில் சொன்ன மாதிரி ரெண்டுமே சேம் மசாலா தான். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த கிரேவிலிஷியஸ் ஆர்டர் பண்ணால் தயவு செஞ்சு சில்லி பெப்பர் ஆர்டர் பண்ணால் எனக்கு ரெண்டுமே ஒரே மசாலா தான். ஸோ வேக ட்ரை பண்ண கூட பரவாயில்ல. போயிட்டு இருக்காரா வலிக்கிட்டு திருப்பி காட்டு. டோவோ இன்ஃபியூஸ்ல நேஷ்வில்லு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வரல இன்ஃபியூஸ்ட் ஆக்சுவலி ட்ரை ஆகிடுச்சு போல. லாஸ்ட் டைம் இது லிக்விடாக வெளியில் வந்துச்சு. ஸோ இதான் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோ டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அது நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஏன் இந்த இன்ஃபியூஸ் வந்து இவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு நினைச்சிங்களா? ஆனால் அது முன்னாடி அப்படியே லிக்விடாக வந்துச்சு. பட் ஓகே. அப்படியே